பாண்டுவின் மனைவிகள் குந்தி மற்றும் மாத்ரி அளவற்ற துன்பமடைந்தனர். அவர்கள், மன்னா, நாங்களும் உணர்ச்சிகளை அடக்கி ஆடம்பரங்களை துறந்து கடும் மூண்புகள் இருந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். நீங்கள் எங்களை கைவிட்டீர்களேயானால் நாங்கள் அந்த நொடியே உயிரை துறப்போம் என்றனர். அதன்பின் பாண்டு தன்னிடமிருந்த கிரீடம், ஆடை ஆபரணங்கள் என அனைத்தையும் அந்தணருக்கு கொடுத்துவிட்டான். பிறகு பாண்டு பணியாட்களை அழைத்து, அஸ்தினாபுரத்தின் மன்னனான பாண்டு தன் இரு மனைவிகளுடன் ஆசை, இன்பம், ஆடம்பரம், செல்வம் என அனைத்தையும் துறந்து கானகம் சென்று விட்டார் என தெரிவியுங்கள் என்றான். இச்செய்தியை கேட்ட பணியாட்கள் துன்பமடைந்து கண்ணீர் விட்டனர். பிறகு அவர்கள் அங்கிருந்து அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிச் சென்றனர். பணியாட்கள் அஸ்தினாபுரம் அரண்மனைக்குச் சென்று பாண்டு தவ வாழ்க்கை மேற்கொண்ட செய்தியை அனைவரிடமும் தெரிவித்தனர். அனைவரும் இதை அறிந்து மிகவும் துன்பமடைந்தனர். திருதிராஷ்டிரன் தன் தம்பி தவ வாழ்க்கை மேற்கொண்டதை நினைத்து புலம்பி அழுதான். பாண்டு சித்தர்களும் முனிவர்களும் வாழும் மலைகளிலும் காடுகளிலும் சில காலம் தங்கினான். வெகு விரைவிலேயே பாண்டு தன்னை முழுமையாக தவ வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தான். அங்கு வாழும் முனிவர்களும் சித்தர்களும் பாண்டுவை தன் மகன் போல் அன்பாக பார்த்து கொண்டனர். அதேபோல் பாண்டுவும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் இயன்ற அளவு பணிவிடை செய்தான். ஒரு அம்மாவாசை நாளில் முனிவர்கள் பீஷ்மதேவனை காண ஒன்று கூடினர். அதை பார்த்த பாண்டு அவர்களிடம் சென்று, தாங்கள் அனைவரும் எங்கு செல்கிறீர்கள் என கேட்டான். முனிவர்கள், மன்னா, பீஷ்மதேவனின் வசிப்பிடத்தில் தேவர்கள் முனிவர்கள் ஒன்று கூடுவர். நாங்கள் அதை காணச் செல்கிறோம் என்றனர். இதை கேட்ட பாண்டு, நானும் தங்களுடன் வருகிறேன் என கூறி தனது இரு மனைவிகளுடன் புறப்பட்டான். முனிவர்கள், மன்னா, நாங்கள் வடக்கு நோக்கி செல்லும் பயணத்தில் அடர்ந்த காடுகளும் சமமும் சமமற்ற மலைகளும் நதிகளின் கரைகளும் ஆழமான குழிகளும் மனிதர்களால் செல்ல முடியாத சில பகுதிகளும் இருப்பதை நாங்கள் கண்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் பனிகளால் காய்கனிகள் மூடப்பட்டிருக்கும். நாம் பார்த்திடாத பல மிருகங்களும் இருக்கும். அத்தகைய இடத்தில் காற்று மட்டுமே செல்ல முடியும் என்று கூறினர். மகாபாரதம் கரையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.